வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி திராட்சை பழத்தோட நன்மைகளை பார்ப்போம். திராட்சை பழம் ஒரு இனிப்பான சுவையுள்ள பழம். இந்த திராட்சை பழத்தில் அதிக அளவு சத்துக்கள் காணப்படுது. பொட்டாசியம், நார்ச்சத்து, தாமிரம், விட்டமின் கே, அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை நிறைந்து காணப்படுகிறது. எலும்பை நல்லா வலிமையாக வச்சுருக்கும். மேலும் களைப்பையெல்லாம் போக்கும். நினைவாற்றல், எடை பராமரிப்பு, இந்த வெயில் காலத்துக்கு தாகத்தை தணிக்கும். இனிப்பு சுவை ஒரு நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். தூக்கத்தை மேம்படுத்தும். உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்கும். இப்பழத்தை சாப்பிட்டால் உடல் வறட்சியெல்லாம் நீங்கும், பித்தம் தணியும். உஷ்ணத்தின் உடலில் ஏற்படும் அமைச்சல்லாம் போக்கும். சிறுநீர் தொற்று, சிறுநீர் கடுப்பெல்லாம் நீங்கும். கர்ப்பப்பையை நல்லா குணப்படுத்தும். இது அதிக அளவு இரத்த சோகையை போக்கும். மேலும் ஜலதோஷத்தை எல்லாம் போக்கும். திராட்சை பழச்சாறு காமாலை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. குடல் மற்றும் குடல் புண்களெல்லாம் ஆற்றும் தன்மையும் கொண்டது. களைப்புகளை போக்கி நல்ல ஒரு எனர்ஜியை தரும். ஆழ்ந்த உறக்கத்தையும் தரும். அஜீரணம், பசியின்மை, வயிற்று உப்புசம் போன்றவற்றுக்கு திராட்சை பழச்சாறு பெண்களுக்கு நல்லது. மேலும் பெண்களுக்கு சீரான மாதவிடாய் சீரடைகிறது. மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலியையும் போக்குகிறது. மேலும் இதயத்தை பலமாக வச்சுருக்கு. அப்புறம் தலைவலி, காய்ச்சல், வலிப்புக்கெல்லாம் நல்லது. சருமத்தை பாதுகாக்கும், இளமையை உண்டாக்கும். மூளையை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இரத்த சோகையை நல்லா தடுக்கும். இது ஒட்டுமொத்த உடலுக்கும் ரொம்ப நல்லது. கருப்பு உலர் திராட்சை நல்ல ஒரு புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல்லாம் அதிகம் உள்ளது. நரைமுடியெல்லாம் தவிர்க்கும். வீக்கத்தை எல்லாம் குறைக்கும். எனவே நம்ம திராட்சை ஜூஸ் இந்த வெயில் காலங்களில் குடித்து நலம் பெறலாம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.